அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சியில் தமிழ் மரபுப்பா இலக்கணம் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை காண்போம். ஒரு முன் அறிவிப்பு. இந்த காணொளி காட்சியில் தமிழ் மரபுப்பாடலை பயிலுவதற்கும் எழுதுவதற்குமான இலக்கண அடிப்படைகள் சொல்லப்பட்டாலும் எமது முதன்மையான கவனக்குவிப்பு வெண்பாச் செய்யுள் மீதுதான் என்பதால் அதன் தொடர்பான விதிகள் மற்றும் விதிவிலக்குகளே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கும். மற்ற வகை பாடல்களை பிறிதொரு சந்தர்ப்பத்தில் காண்போம். தமிழ் மறையான திருக்குறளின் முதல் குறள்பாவான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறட்பாவை நம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம் பாடப்பகுதியில் கவனிப்போம். ஒரு செய்யுளை அதன் சொற்களை பிரித்து புரிந்து படிப்பதற்கு அதன் கட்டமைப்பை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது ஏன் அவ்வாறு எழுதப்பட்டு உள்ளது என்பதையும் நம் மொழியின் அழகையும் உய்த்து உணர முடியும். அதற்காக செய்யுளை துளி துளியாக பிரித்து அடிப்படைகளை அறிந்து கொண்டு ஒவ்வொரு அடிப்படையையும் நம் உதாரண குறளை கொண்டு புரிந்து முன் செல்வோம். ஒரு மரபுப்பா அதன் அமைப்பில் 6 உறுப்புகளை கொண்டுள்ளது. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி மற்றும் தொடை ஆகியன. மொழியின் அடிப்படை அலகு எழுத்து. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவிலும் அவற்றின் இணைப்பிலும் அமைவது அசை. அசைகளை இணைத்து அமைவது சீர். சீர் என்பதை நமது இன்றைய பயன்பாட்டில் சொல் அல்லது வார்த்தை எனலாம். சீர்களை எளிதாக கோர்ப்பது தலை. ஓர் அடியில் அமைந்திருக்கும் சீர்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த அடி எந்த வகை என்பது அடி. செய்யுளை பாடுவதற்கு இனிமையாகவும் நினைவில் கொள்ள உதவுவதற்காகவும் சீர்களை தொடுத்து எழுதுவதற்கு தொடை எனவும் பெயர். இனி நாம் இந்த பகுப்புகளை ஒவ்வொன்றாக கற்போம். தமிழ் மொழியில் எழுத்துக்கள் 4 வகைப்படுகின்றன. அவை உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து. இவற்றை தவிர வடமொழி எழுத்துக்களையும் நாம் நம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தி வந்தாலும் மரபுப்பாவில் அவற்றை தவிர்த்து எழுதியதால் நாமும் இப்பாடத்தில் அவற்றை தவிர்ப்போம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ ஆகியன. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இட், இன் ஆகியன. ஆயுத எழுத்து 1 அக். உயிர்மெய் எழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் மற்றும் 18 மெய் எழுத்துக்களின் கூட்டிணைவால் உருவாகும் 216 எழுத்துக்கள் ஆகியன. முன்பு பயின்ற எழுத்துக்களை ஓர் அட்டவணையில் இவ்வாறு தொகுக்கலாம். நீல நிறத்தில் இருப்பன உயிரெழுத்துக்கள், மஞ்சள் நிறத்தில் இருப்பன மெய்யெழுத்துக்கள். இவ்விரு வகை எழுத்துக்களின் கூட்டிணைவால் உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்கள் பச்சை நிறத்தில் உள்ளன. ஆயுத எழுத்து வெண்ணிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. எழுத்துக்களை அவற்றை உச்சரிக்கும் கால அளவை கொண்டு குறுகி ஒலிப்பவை குறில் எனவும் நீண்டு ஒலிப்பவை நெடில் எனவும் வகைப்படுத்தலாம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய உயிரெழுத்துக்களும் அவற்றின் மீது மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் எனப்படுகின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய உயிரெழுத்துக்களும் அவற்றின் மீது மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் எனப்படுகின்றன. மெய்யெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து ஒற்று எழுத்துக்கள் எனப்படுகின்றன. இவை தமிழ் எழுத்துக்களின் இயல்பான வகைப்பாடு ஆகும். மரபுப்பா இலக்கணத்தில் முன் கூறியவற்றை தவிர மற்றும் ஒரு சிறு நுட்பம் குறிப்பிடத்தக்கது. ஐ மற்றும் ஔ ஆகிய உயிரெழுத்துக்கள் மற்றும் அவற்றுடன் மெய்யெழுத்துக்கள் இணைந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகியன ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வரும்பொழுது அவற்றை நெடில் எழுத்தாகவும், ஒரு சொல்லின் இடையே அல்லது கடைசி எழுத்தாக வரும்பொழுது குறில் எழுத்தாகவும் கொள்ள வேண்டும். இவை முறையே ஐகார குறுக்கம் மற்றும் ஔகார குறுக்கம் எனப்படுகின்றன. உதாரணமாக, தையல் என்ற சொல்லில் தை என்ற உயிர்மெய் எழுத்தை நெடில் எழுத்தாக கொள்ள வேண்டும். ஏனெனில் தை என்ற எழுத்து சொல்லின் முதல் எழுத்தாக வந்துள்ளது. அமைதி என்ற சொல்லில் மை என்ற உயிர்மெய் எழுத்தை குறில் எழுத்தாக கொள்ள வேண்டும். ஏனெனில் மை என்ற எழுத்து சொல்லின் இடையே வந்துள்ளது. தங்கை என்ற சொல்லில் கை என்ற உயிர்மெய் எழுத்தை குறில் எழுத்தாக கொள்ள வேண்டும். ஏனெனில் கை என்ற எழுத்து சொல்லின் கடைசி எழுத்தாக வந்துள்ளது. மௌனம் என்ற சொல்லில் மௌ என்ற உயிர்மெய் எழுத்தை நெடில் எழுத்தாக கொள்ள வேண்டும். ஏனெனில் மௌ என்ற எழுத்து சொல்லின் முதல் எழுத்தாக வந்துள்ளது. பொதுவாக ஔகாரத்தை இடையிலும் கடையிலும் வைத்து சொற்கள் அமைப்பதில்லை என்றாலும் அவற்றுக்கும் இந்த விதி பொருந்தும். முன்பு கண்ட தமிழ் எழுத்துக்களின் அட்டவணையை
குறில், நெடில், ஒற்று, ஐகார குறுக்கம் மற்றும் ஔகார குறுக்கம் என்ற அடிப்படையில் வரிசைப்படுத்திய அட்டவணையை இங்கு காண்போம். ஆயுத எழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்கள் ஒற்று என்ற வகைப்பாட்டில் சிவப்பு நிறத்தில் உள்ளன. குறில் எழுத்துக்கள் ஊதா நிறத்திலும் நெடில் எழுத்துக்கள் நீல நிறத்திலும் உள்ளன. தாம் அமையும் இடத்தை பொறுத்து நெடிலாகவோ குறிலாகவோ எடுத்துக்கொள்ளப்படும் ஐகாரம் மற்றும் ஔகார எழுத்துக்கள் பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. இப்போது நம் குறட்பாவை நாம் கற்றுக்கொண்ட எழுத்து வகைப்பாட்டில் வகைப்படுத்துவோம். அகர ஆ குறில், கா குறில், ரா குறில். முதல மூ குறில், தா குறில், லா குறில். எழுத்தெல்லாம் வே குறில், ழு குறில், இத் ஒற்று, தே குறில், இல் ஒற்று, லா நெடில், இம் ஒற்று. ஆதி ஆ நெடில், தி குறில். பகவன் பா குறில், கா குறில், வா குறில், இன் ஒற்று. முதற்றே மூ குறில், தா குறில், இட் ஒற்று, ரே நெடில். உலகு உ குறில், லா குறில், கு குறில். இதே போல நமக்கு தெரிந்த சொற்களில் எந்தெந்த வகை எழுத்துக்கள் உள்ளன என்று பிரித்து பார்ப்பது ஒரு பயிற்சியாக அமையும். முதலில் உங்கள் பெயரில் இருந்து துவங்கி பாருங்களேன். எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் உருவாகும் எழுத்து தொகுப்பு அசை எனப்படும். அசை, நேரசை மற்றும் நிறையசை என இரு வகைப்படும். ஒரு குறில் எழுத்து வேறு எந்த எழுத்துடனும் சேராமல் தனியாக இருப்பதால் அது தனிக்குறில் எழுத்து எனப்படும். அதே போல ஒரே ஒரு நெடில் எழுத்து வேறு எந்த எழுத்துடனும் சேராமல் தனியாக இருப்பதால் அது தனிநெடில் எழுத்து எனப்படும். அத்தகைய தனிக்குறில் எழுத்து, தனிநெடில் எழுத்து, தனிக்குறில் எழுத்து ஒற்றுடன் சேர்ந்து வருதல், தனிநெடில் எழுத்து ஒற்றுடன் சேர்ந்து வருதல் ஆகிய எழுத்து இணைப்புகள் நேரசை எனப்படும். இரண்டு குறில் எழுத்துக்கள் சேர்ந்திருப்பது குறில் இணை எனப்படும். ஒரு குறில் எழுத்தை தொடர்ந்து நெடில் எழுத்து வருவது குறில் நெடில் இணை எனப்படும். அத்தகைய குறில் இணை, குறில் நெடில் இணை, குறில் இணை எழுத்துக்கள் ஒற்றுடன் சேர்ந்து வருதல், குறில் நெடில் எழுத்துக்கள் ஒற்றுடன் சேர்ந்து வருதல் ஆகிய எழுத்து இணைப்புகள் நிறையசை எனப்படும். இரண்டு நெடில் எழுத்துக்கள் சேர்ந்திருந்தால் நெடில் இணை என்று சொல்லலாமா? கூடாது. இலக்கணப்படி அவற்றை இரண்டு தனித்தனி நெடில் எழுத்துக்களாகவே கொண்டு தனி நெடில் எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் இரண்டு நேர் அசைகளாகவே கொள்ள வேண்டும். குறில் நெடில் என்று இருப்பது போல நெடில் குறில் என்று இருக்கின்றதா? இல்லை. இலக்கணப்படி அவற்றை ஒரு நெடில் எழுத்து மற்றும் ஒரு குறில் எழுத்து என்று தனித்தனியாகவே கொண்டு இரண்டு நேர் அசைகளாகவே கொள்ள வேண்டும். நேரசைக்கான உதாரணங்களை பார்ப்போம். தனிக்குறில் எழுத்துக்களான அ, இ, உ, ஏ, ஓ ஆகியன மற்றும் க, பி, து போன்ற எழுத்துக்கள். தனிக்குறில் ஒற்றுடன் இணைந்து வரும் கல், பல், சொல், உன், நம் போன்ற எழுத்து தொகுப்புகள். தனிநெடில் எழுத்துக்களான ஆ, ஈ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகியன மற்றும் நீ, கோ, தா, போ போன்ற எழுத்து தொகுப்புகள். தனிநெடில் ஒற்றுடன் இணைந்து வரும் பால், ஊழ், தேன் ஆகியன நீரசைகள் ஆகும். ஒரு சொல்லை மேற்கண்ட விதிகளை கொண்டு அசையாக பிரித்து பார்ப்போமா? பால் தனிநெடில் எழுத்து ஒற்றுடன் இணைந்து வந்துள்ளது, எனவே நேரசை. நீங்கள் தனிநெடில் ஒற்று மற்றும் தனிக்குறில் ஒற்று ஆகியன உள்ளன, எனவே இந்த சொல்லை இரண்டு நேரசைகளாக பிரிக்கலாம். வந்தேன் தனிக்குறில் ஒற்று மற்றும் தனிநெடில் ஒற்று ஆகியன உள்ளன, எனவே இந்த சொல்லை இரண்டு நேர் அசைகளாக பிரிக்கலாம். மாந்தர் தனிநெடில் ஒற்று மற்றும் தனிக்குறில் ஒற்று ஆகியன உள்ளன, எனவே இந்த சொல்லை இரண்டு நேர் அசைகளாக பிரிக்கலாம். வாழ்க தனிநெடில் ஒற்று மற்றும் தனிக்குறில் ஆகியன உள்ளன, எனவே இந்த சொல்லை இரண்டு நேர் அசைகளாக பிரிக்கலாம். நிறையசைக்கான உதாரணங்களை பார்ப்போம். அது இரண்டு குறில்கள் இணைந்து வந்துள்ளன, குறில் இணை, எனவே நிறையசை. பதவி இரண்டு குறில்கள் மற்றும் தனிக்குறில் எழுத்து, எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். பைங்கிளி தனிநெடில் ஒற்று மற்றும் குறில் இணை, எனவே இந்த சொல்லை நேரசை மற்றும் நிறை அசைகளாக பிரிக்கலாம். தொடுவது குறில் இணை மற்றும் குறில் இணை, எனவே இந்த சொல்லை நிறை அசை மற்றும் நிறை அசைகளாக பிரிக்கலாம். பசுமை குறில் இணை மற்றும் தனிக்குறில். மை என்பது நெடில் எழுத்தாக இருப்பினும் சொல்லின் கடைசியில் வந்துள்ளதால் இங்கே குறில் எழுத்தாகவே கொள்ள வேண்டும், எனவே இந்த சொல்லை நிறை அசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். பகல் குறில் இணை மற்றும் ஒற்று, எனவே நிறையசை. மதிப்பு குறில் இணை ஒற்று மற்றும் தனிக்குறில், எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம்.
பொங்குதல் தனிக்குறில் ஒற்று மற்றும் குறில் இணை ஒற்று. எனவே இந்த சொல்லை நேர் அசை மற்றும் நிறை அசைகளாக பிரிக்கலாம். கடற்கரை குறில் இணை ஒற்று மற்றும் குறில் இணை. ரை என்பது நெடில் எழுத்தாக இருப்பினும் சொல்லின் கடைசியில் வந்துள்ளதால் குறில் எழுத்தாக கொள்ளப்பட்டு கரை என்ற எழுத்து தொகுப்பு குறில் இணையாக கொள்ள வேண்டும். எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நிறை அசைகளாக பிரிக்கலாம். விருப்பம் குறில் இணை ஒற்று மற்றும் தனிக்குறில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். பலா குறில் மற்றும் நெடில் எழுத்துக்கள் வந்துள்ளன. எனவே நிறையசை. குழாவும் குறில் நெடில் மற்றும் தனிக்குறில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். கொன்மினோ தனிக்குறில் ஒற்று மற்றும் குறில் நெடில். எனவே இந்த சொல்லை நேரசை மற்றும் நிறையசைகளாக பிரிக்கலாம். நிலா உலா குறில் நெடில் மற்றும் குறில் நெடில். எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நிறை அசைகளாக பிரிக்கலாம். அநேகம் குறில் நெடில் மற்றும் தனிக்குறில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். பலீர் குறில் நெடில் ஒற்று. எனவே நிறையசை. உலாத்தல் குறில் நெடில் ஒற்று மற்றும் தனிக்குறில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். சென்றதோர் தனிக்குறில் ஒற்று மற்றும் குறில் நெடில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நேரசை மற்றும் நிறை அசைகளாக பிரிக்கலாம். புலால்கரி குறில் நெடில் ஒற்று மற்றும் குறில் இணை. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நிறையசைகளாக பிரிக்கலாம். புறாக்கள் குறில் நெடில் ஒற்று மற்றும் தனிக்குறில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். இப்போது நம் குறட்பாவை நாம் கற்றுக்கொண்ட அசை வகைப்பாட்டில் வகைப்படுத்துவோமா? அகர குறில் இணை மற்றும் தனிக்குறில். எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். முதல குறில் இணை மற்றும் தனிக்குறில். எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். எழுத்தெல்லாம் குறில் இணை ஒற்று தனிக்குறில் ஒற்று மற்றும் தனிநெடில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை நேரசை மற்றும் நேரசைகள் என பிரிக்கலாம். ஆதி தனிநெடில் மற்றும் தனிக்குறில். எனவே 2 நேரசைகள். பகவன் குறில் இணை மற்றும் தனிக்குறில் ஒற்று. எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேரசைகளாக பிரிக்கலாம். முதற்றை குறில் இணை ஒற்று மற்றும் தனிநெடில். எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேர் அசைகளாக பிரிக்கலாம். உலகு குறில் இணை ஒற்று மற்றும் தனிக்குறில். எனவே இந்த சொல்லை நிறையசை மற்றும் நேரசைகளாக பிரிக்கலாம். இதே போல நமக்கு தெரிந்த சொற்களையும் அசைகளாக பிரித்து பார்ப்பது நல்ல பயிற்சியாக அமையும். சீர் என்றால் அழகு என்ற ஓர் பொருள் உள்ளது. அசைகளை அழகாக இணைத்து கிடைக்கின்ற அசி தொகுப்பு சீர் எனப்படும். பொதுவாக ஒரு வார்த்தை ஒரு சீராக அமையும். ஒரு சொல் ஒரே ஒரு அசையாக, அதாவது நேர் அசையாகவோ நிறை அசையாகவோ இருந்தால் அது ஓரசை சீர் எனப்படும். உதாரணமாக பால் என்ற சொல், இது தனிநெடில் ஒற்று. எனவே நேரசை. இது ஓரசை சீர். நிழல் என்னும் சொல், இது குறிலிணை ஒற்று. எனவே நிறையசை. இதுவும் ஓரசை சீர். வெண்பாவில் ஓரசை சீர் செய்யுளின் இறுதியில் மட்டுமே வரும். துவக்கத்திலோ இடையிலோ வரக்கூடாது. நேரசையில் பாடல் முடிந்தால் அது நாள் என்ற வாய்ப்பாட்டில் முடிகின்றது எனவும், நிறையசையில் பாடல் முடிந்தால் அது மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடிகின்றது எனவும் கொள்ளப்படும். நேர் அல்லது நிறை அசையுடன் கு, சு, டு, து, பு, ரு சேர்கையில் முறையே நாள் என்ற வாய்ப்பாடு காசு என்ற வாய்ப்பாடாகவும், மலர் என்ற வாய்ப்பாடு பிறப்பு என்ற வாய்ப்பாடாகவும் மாறி அப்பாடல் அந்த வாய்ப்பாட்டில் முடிகின்றது என்று கொள்ளப்படும். ஒரு சொல்லில் 2 அசைகள் இருந்தால் அது ஈரசைச்சீர் எனவும், 3 அசைகள் இருந்தால் அது மூவசைச்சீர் என்றும் வழங்கப்படும். 2 அசைகள் மட்டும் வரும் சீரில் 2ஆம் அசை நேரசையா நிறையசையா என்பதை பொறுத்து சீரை 2 வகையாக கொள்ளலாம். 2ஆம் அசை நேரசை என்றால் அந்த சீர் மாச்சீர் எனப்படும். முதல் அசை நேர் அசையாகவும் 2ஆம் அசையும் நேர் அசையாகவும் உள்ள சீர் தேமாச்சீர் எனப்படும். முதல் அசை நிறையசையாகவும் 2ஆம் அசை நேர் அசையாகவும் உள்ள சீர் புலிமாச்சீர் எனப்படும். 2ஆம் அசை நிறையசை என்றால் அந்த சீர் விளச்சீர் எனப்படும். முதல் அசை நிறையசையாகவும் 2ஆம் அசை நிறையசையாகவும் உள்ள சீர் கருவிளச்சீர் எனப்படும். முதல் அசை நேர் அசையாகவும் 2ஆம் அசை நேர் அசையாகவும் உள்ள சீர் கூவிளச்சீர் எனப்படும். இலகுவாக நினைவில் கொள்ள சீரின் பெயர்களை அசை பிரித்து பாருங்கள். தேமா தனிநெடில் மற்றும் தனிநெடில், நேரசை மற்றும் நேரசை. எனவே 2 நேரசைகள் உள்ள ஈரசை சீர் தேமாச்சீர் எனப்படும். புலிமா குறிலிணை மற்றும் தனிநெடில், நிறையசை மற்றும் நேரசை. எனவே நிறையசையை தொடர்ந்து நேரசை வரும் ஈரசை சீர் புலிமாச்சீர்.
கருவிலம் குறிலியனை மற்றும் குறிலியனை ஒற்று. நிறையசை மற்றும் நிறையசை. எனவே இரண்டு நிறையசைகள் உள்ள ஈரசை சீர் கருவிலச்சீர். கூவிலம் தனிநெடில் மற்றும் குறிலியனை ஒற்று. நேரசை மற்றும் நிறையசை. எனவே நேரசையை தொடர்ந்து நிறையசை வரும் ஈரசை சீர் கூவிலச்சீர். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கொண்டு இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். மூன்று அசைகள் வரும் சீரில் மூன்றாம் சீர் நேரசையா நிறையசையா என்பதை பொறுத்து சீரை இருவகையாக கொள்ளலாம். மூன்றாம் சீர் நேரசை என்றால் அந்த சீர் காய்ச்சீர் எனப்படும். காய் என்பது தனிநெடில் ஒற்று, எனவே நேரசை. மூன்றாம் சீர் நிறையசை என்றால் அந்த சீர் கனிச்சீர் எனப்படும். கனி என்பது குறிலியனை, எனவே நிறையசை. இரண்டு அசைகள் கொண்ட மாச்சீருடன் இணையும் மூன்றாம் சீர் நேரசையா நிறையசையா என்பதை பொறுத்து மாச்சீர் வகையுடன் காய் அல்லது கனி இணையும். தேமாங்காய் நேர் நேர் நேர், புளிமாங்காய் நிறை நேர் நேர், கருவிலங்காய் நிறை நிறை நேர், கூவிலங்காய் நேர் நிறை நேர். தேமாங்கனி நேர் நேர் நிறை, புளிமாங்கனி நிறை நேர் நிறை, கருவிலங்கனி நிறை நிறை நிறை, கூவிலங்கனி நேர் நிறை நிறை. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கொண்டு இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். மாச்சீர் மற்றும் விளச்சீர்களுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். வாழ்க நேர் நேர், எனவே தேமா. தேனி நேர் நேர், எனவே தேமா. உயரம் நிறை நேர், புளிமா. வழங்கல் நிறை நேர், புளிமா. திரைப்படம் நிறை நிறை, கருவிலம். மனதிலே நிறை நிறை, கருவிலம். நல்லதோர் நேர் நிறை, கூவிலம். தேவதை நேர் நிறை, கூவிலம். கல்லுக்குள் நேர் நேர் நேர், தேமாங்காய். முன்னேற்றம் நேர் நேர் நேர், தேமாங்காய். வருமானம் நிறை நேர் நேர், புளிமாங்காய். முயற்சித்தான் நிறை நேர் நேர், புளிமாங்காய். சுறுசுறுப்பாய் நிறை நிறை நேர், கருவிலங்காய். மழை துளிகள் நிறை நிறை நேர், கருவிலங்காய். ஞானியரும் நேர் நிறை நேர், கூவிலங்காய். சந்நிதியில் நேர் நிறை நேர், கூவிலங்காய். பொதுவாக வெண்பாவில் கனிச்சீர் இடம்பெறாது, எனவே கனிச்சீரை கவனத்தில் கொள்ள வேண்டாம். இப்போது நம் குறட்பாவை நாம் கற்றுக்கொண்ட சீர் வகைப்பாட்டில் வகைப்படுவோம். அகர நிறைநீர் புளிமா. முதல நிறைநீர் புளிமா. எழுத்தெல்லாம் நிறைநேர் நேர், புளிமாங்காய். ஆதி நேர்நேர், தேமா. பகவன் நிறைநீர், புளிமா. முதற்றே நிறைநீர், புளிமா. உலகு நிறைநீர், இது புளிமாச்சீர். எனினும் செய்யுளின் கடைசி சீர் என்பதால் இதை மாச்சீரா விளச்சீரா காய்ச்சீரா என்று பார்க்காமல் நாள் மலர் காசு பிறப்பு என்ற எந்த வாய்ப்பாட்டில் உள்ளது என்று காண வேண்டும். பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் உள்ளது, ஏனெனில் பிறப்பு என்பதும் நிறைநீர் அல்லவா. தலை. ஒரு மரபு பாடலில் சீர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கும் முறைமை தலை எனப்படும். தலைத்தல் என்றால் கட்டுதல் என்று பொருள்படும். இரண்டு அடுத்தடுத்த சீர்கள் எந்த வகை தலையில் இணைந்துள்ளன என்பதை கண்டறிய இரு காரணிகள் வேண்டும். முதல் சீர் எந்த வகை சீர் என்பதையும் இரண்டாம் சீரின் முதல் அசை எந்த வகை அசை என்பதையும் கொண்டு அந்த இரண்டு சீர்களுக்கு இடையேயான தலை அமைப்பை கண்டறியலாம். தலை மொத்தம் 7 வகைப்படும் என்றாலும் வெண்பாவில் இருவகை தலைகளே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை இயல் சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்தலை. முதல் சீர் மாச்சீராகவும் தொடர்ந்து வரும் சீரின் முதல் அசை நிறை அசையாகவும் இருந்தால், அல்லது முதல் சீர் விளச்சீராகவும் தொடர்ந்து வரும் சீரின் முதல் அசை நேர் அசையாகவும் இருந்தால், அந்த இரண்டு சீர்களுக்கும் இடையேயான இணைப்பு அதாவது தலை இயற்சீர் வெண்டலை எனப்படும். உதாரணமாக, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை எடுத்துக்கொள்வோம். கற்க தேமா, கசடர கருவிலம். ஆனால் கசடர என்ற கருவிலச்சீரின் முதல் அசை நிறையசை, எனவே மாமுன் நிறை வந்துள்ளது. இது இயற்சீர் வெண்டலை. எனவே மாச்சீரை தொடர்ந்து வரும் சீரின் முதல் அசை நிறையசை. எனவே இவ்விரு சீர்களுக்கும் இடையே உள்ள தலை இயற்சீர் வெண்டலை. கற்பவை இது கூவிலச்சீர், நேரசை மற்றும் நிறையசை. எனவே இதற்கு முந்தைய சீரான கசடர என்பது நிறை என்பதில் முடிந்திருக்கிறது. விளச்சீருக்கு அடுத்து வரும் சீரின் முதல் அசை நேரசை, எனவே விளமுன் நேர். எனவே கசடர மற்றும் கற்பவை ஆகிய இரண்டு சீர்களுக்கும் இடையேயான தலை இயற்சீர் வெண்டலை. இதே போல பார்த்தால் இக்குறளில் அனைத்து சீர்களும் இயற்சீர் வெண்டலையாக கட்டப்பட்டுள்ளன. இறுதிச் சீரான தக என்பது நிறையசை, இது மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது. வெண்சீர் வெண்டலை முதல் சீர் காய்ச்சீராகவும் தொடர்ந்து வரும் சீரின் முதல் அசை நேர் அசையாகவும் இருந்தால் அந்த இரண்டு சீர்களுக்கும் இடையேயான இணைப்பு அதாவது தலை வெண்சீர் வெண்டலை எனப்படும்.
உதாரணமாக, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குறளை பார்ப்போம். தனக்குவமை இது கருவிலங்காய். தொடர்ந்து வரும் சீர் இல்லாதான். இச்சீரின் முதல் அசை இல், நேரசை. காய்ச்சீரை தொடர்ந்து நேரசை. எனவே இவ்விரண்டு சீர்களுக்கும் இடையேயான தலை வெண்சீர் வெண்தலை. இதே போல ஒவ்வொரு சீர் இணைகளுக்கும் இடையேயான தலைகளை கண்டறியலாம். இரண்டு சீர்களுக்கு இடையேயான தலையை கண்டறிய மாமுன் நிறை, விளமுன் நேர், காய்முன் நீர் என்ற வாய்ப்பாட்டை நினைவில் கொள்ளலாம். வெண்பாச்செய்யுள் எழுதுகையில் காய்ச்சீர்முன் நிறை அல்லது மாச்சீர்முன் நேரசை அல்லது விளச்சீர்முன் நிறையசை ஆகிய முறைகளில் அடுத்தடுத்த சீர்களை வெண்பாவில் அமைக்கக்கூடாது. அப்படி அமைத்தால் அது தவறு எனப்பட்டு தலை தட்டுதல் என்று சொல்லப்படும். அப்படி அமைய நேரின் இயற்சீர் அல்லது வெண்சீர் வெண்டலை விதிகளுக்கு உட்படுமாறு மாற்று சீர்களை பயன்படுத்த வேண்டும். இப்போது நம் குறட்பாவை நாம் கற்றுக்கொண்ட தலை வகைப்பாட்டில் வகைப்படுத்துவோம். அகர புளிமா, முதல நிறைநேர் புளிமா, மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. வெழுத்தெல்லாம் நிறை நேர் நேர் புளிமாங்காய், மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. ஆதி நேர்நேர் தேமா, காய்முன் நீர் வெண்சீர் வெண்டலை. பகவன் நிறைநேர் புளிமா, மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. முதற்றை நிறைநேர் புளிமா, மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. உலகு நிறைநேர் பிறப்பு, மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. அடி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் ஒரு செய்யுளுள் அமைந்து வருதல் ஓர் அடி எனப்படும். எளிமையாக ஒரு வரியில் எத்தனை சீர்கள் உள்ளன என்பதை பொறுத்து அப்பாடலில் என்ன அடியில் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஓர் அடியில் 2 சீர்கள் வந்தால் குறளடி எனப்படும். ஓர் அடியில் 3 சீர்கள் வந்தால் அது சிந்தடி எனப்படும். ஓர் அடியில் 4 சீர்கள் வந்தால் அது அளவடி எனப்படும். ஓர் அடியில் 5 சீர்கள் வந்தால் அது நெடிலடி எனப்படும். ஓர் அடியில் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் வந்தால் கழிநெடிலடி எனப்படும். முதன்மையாக கற்றுக்கொள்ள நாம் அளவடி மற்றும் சிந்தடிகளை மட்டும் பார்ப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். இது குறள் வெண்பாவில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்னும் முதல் அடி 4 சீர்களை கொண்டுள்ளது. எனவே இது அளவடி எனப்படும். இறைவன் அடி சேராதார் என்னும் இரண்டாம் அடி 3 சீர்களை கொண்டுள்ளது. இது சிந்தடி எனப்படும். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் படுமின் பணிந்து. இந்த வெண்பாச் செயலில் முதல் 3 அடிகள் 4 சீர்களை கொண்டுள்ளன. எனவே அவை அளவடி எனப்படும். கண்ணில் படுமின் பணிந்து என்னும் இறுதி அடி 3 சீர்களை மட்டுமே கொண்டுள்ளது. இது சிந்தடி எனப்படும். நமது குறள் வெண்பாவில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற 2 அடிகளே உள்ளன. அவற்றில் முதல் அடியில் 4 சீர்கள் அமைந்துள்ளதால் அது அளவடி எனப்படும். இரண்டாம் அடியில் 3 சீர்கள் உள்ளதால் அது சிந்தடி எனப்படும். தொடை. இதுவரை கற்ற இலக்கண விதிகள் ஒரு மரபு பாடலை இலக்கணப்படி சரியாக எழுதிட உதவுகின்றன. ஆனால் அப்பாடலை இசையுடன் பாடுவதற்கும் பாடுபவருக்கு எளிமையாகவும் கேட்பவருக்கு இனிமையாகவும் அமைய மேலும் சில அழகூட்டல்கள் தேவைப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று தொடை என்ற இயல்பு. தொடுத்தல் என்பதே தொடை, பூத்தொடுத்தல் என்ற வார்த்தையில் அந்த பொருள் விளங்குகிறது. அடிகளும் அடிகளில் உள்ள சீர்களும் தமக்குள் அழகாக தொடுக்கப்பட்டிருத்தல் தொடை எனப்படும். தொடை முதல் தொடை மற்றும் உரட்சி தொடை என இருவகைப்படுகிறது. ஒரு செய்யுளில் உள்ள அடிகள் ஒன்றுக்கொன்று தொடுக்கப்பட்டிருக்கும் தொடை முதல் தொடை எனப்படும். ஓர் அடியில் உள்ள சீர்கள் ஒன்றுக்கொன்று தொடுக்கப்பட்டிருக்கும் தொடை உரட்சி தொடை எனப்படும். 5 வகையான தொடைகள் செய்யுளில் பயின்று வருகின்றன. மோனைத்தொடை சீர்களின் முதல் எழுத்து ஒன்றி வருதல் மோனைத்தொடை எனப்படும். எதுகைத்தொடை சீர்களின் 2ஆம் எழுத்து ஒன்றி வருதல் எதுகைத்தொடை எனப்படும். முரண்தொடை முரண்பாடான 2 சீர்கள் வருதல் முரண்தொடை எனப்படும். இழைபு தொடை இது பொதுவாக வெண்பாவில் பயின்று வராது. அளபெடை தலை தட்டுவதை தவிர்க்க நெறிலோடு குரிலை இணைத்துக் கொள்ளும் தொடை அளபெடை தொடை எனப்படும். மோனைத்தொடை மற்றும் எதுகை தொடைகளை புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு வெண்பாவை பார்க்கலாம். இது வங்கிக் கடன் பற்றி எழுதப்பட்ட ஒரு வெண்பா. ஆதாரம் ஓர் இல்லம் ஆசையாய் கட்ட பணம் போதாமல் யோசிப்போர் தம்மால் மாதா மாதம் வட்டியோடு அசல் கட்டும் வாய்ப்பு உறுதியெனில் கிட்டிடும் வங்கிக் கடன். இதில் 4 அடிகள் உள்ளன. முதல் 3 அடிகள் 4 சீர்களை கொண்டுள்ளதால் அவை அளவடி எனப்படும். இறுதி அடி 3 சீர்களை கொண்டுள்ளதால் இது சிந்தடி எனப்படும். முதல் அடியில் முதல் சீர் மற்றும் 3ஆம் சீரை கவனித்தால்
இரண்டும் ஆ என்ற நெடிலை கொண்டு துவங்குகின்றன. முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளன. இது மோனைத்தொடை. முதல் அடி மற்றும் இரண்டாம் அடியில் அவற்றின் முதல் சீர்களின் இரண்டாம் எழுத்துக்களை கவனித்தால் அவை தா என்ற நெடிலெழுத்தை கொண்டுள்ளன. எனவே இவை இரண்டாம் எழுத்து ஒன்றியுள்ள இரண்டு அடிகள். இவை எதுகைத்தொடையில் அமைந்துள்ளன. மூன்றாம் அடியில் முதல் சீர் மற்றும் மூன்றாம் சீரின் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. வட்டியோடு அசல் கிட்டும் வாய்ப்பு. இது குரில் மற்றும் நெடில். ஆனால் இவை எப்படி ஒன்றி வந்துள்ளது என்று அடுத்த பகுதியில் காண்போம். கிட்டிடும் வங்கிக் கடன். இதுவும் அதை போல ஈ மற்றும் ஆ என்ற இரண்டு குரில் வந்துள்ளன. இவையும் எதுகை என்று சொல்லப்படுகிறது. அவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இரண்டாவது ஒரு குறள் பார்ப்போம். எனது உனது என இல்லாது எல்லோர் மனதை மயக்கும் தமிழ். இது குறள் வெண்பா. எனவே ஏனெனில் இது இரண்டு அடிகளை மட்டும் கொண்டுள்ளது. முதல் அடியில் 4 சீர்களும் இரண்டாம் அடியில் 3 சீர்களும் வந்துள்ளன. எனவே முதல் அடி அளவடி எனப்படும். இரண்டாம் அடி சிந்தடி எனப்படும். முதல் அடியில் முதல் மற்றும் மூன்றாவது சீர்களின் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இது மோனைத்தொடை. முதல் அடியின் முதல் 2, 3 ஆகிய 3 சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இது எதுகைத்தொடை. முதல் அடியின் முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் இரண்டாம் அடியின் முதல் சீரின் இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வந்துள்ளது. இது எதுகைத்தொடை எனப்படும். இரண்டாம் அடியின் முதல் சீர் மற்றும் இரண்டாம் சீரின் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்துள்ளன. அது மோனைத்தொடை எனப்படும். இவ்வாறு தொடைகள் இல்லாமலும் இலக்கணத்தின்படி சரியாகவும் எழுதலாம். ஆனால் அது இனிமை குறைவாகவே இருக்கும். முரண்தொடை. மேலே நகர்கின்ற மேகம் கரைகையில் கீழே பொழிகின்ற நீர். இதில் மேலே கீழே என்ற 2 எதிரெதிர் சொற்கள் வந்துள்ளன. இது முரண்தொடை. அளபடைத்தொடை. ஓவதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வனை ஆ அதுமினும் மலர். ஓ ஆ ஆகிய 2 நெடில்கள் குறில்களோடு அளபெடுத்து வந்துள்ளன. இது அளபடைத்தொடை எனப்படும். அதே எழுத்துக்களே ஒன்றி வருதல் தவிர இணை எழுத்துக்களும் வரலாம். இவ்வகை தொடை கிளைமோனை அல்லது கிளை எதுகை எனப்படும். கிளைத்தொடை இனங்கள் அ ஆ ஐ ஔ ஆகிய 4 எழுத்துக்களும் ஒன்றி வருவதும் தொடை எனப்படும். ஆனால் இது கிளைத்தொடை. இ ஏ ஏ உ ஓ ஆகியவையும் கிளைத்தொடையில் வரும். மைய எழுத்துக்களில் இஞ்ச் இந்த் இத் இச் இம் இவ் ஆகிய இணைகளும் இணைத்தொடை கிளைத்தொடை அல்லது கிளைமோனையில் வரலாம். உதாரணமாக ஒரு வெண்பா. பாடியதில் பைந்தமிழ் நாடியதில் நற்கல்வி கூடியதில் கற்றோர் குழாம் எனினும் தேடினேன் தும்பிக்கையானை துதித்த கை விடான் எனும் நம்பி கையேந்துகிறேன் நான். இந்த வெண்பாவிலும் முதல் அடி முதற் சீர் மற்றும் இரண்டாம் சீரின் முதல் எழுத்துக்கள் பா பை. ஆனால் அவற்றின் நெடில் ஆ ஐ. அவை கிளைத்தொடையில் அமைந்துள்ளன. நாடியதில் நற்கல்வி. இவற்றிலும் நா என்ற மெய்யெழுத்து பொதுவாக இருப்பினும் ஆ மற்றும் அ ஆகிய 2 எழுத்துக்கள் கிளைத்தொடையின் கீழே வருவதால் இவையும் கிளை மோனையில் அமைந்துள்ளன. கூடியதில் கற்றோர் குழாம். கூ மற்றும் கூ ஆகியவையும் கிளை மோனை. எதுகைத்தொடையில் மெய்யெழுத்துக்கு அதே மெய்யெழுத்து தான் வர வேண்டும். உயிர்மெய் எழுத்துக்கு நெடிலுக்கு நெடிலும் குறிலுக்கு குறிலும் தான் வர வேண்டும். அதே இணை எழுத்து தான் வர வேண்டும் என்பது இல்லை. இவை எதுகைத்தொடையின் சிறப்பியல்புகள். உரட்சி தொடை வகையில் ஓர் அளவடியில் சீர்களுக்கு இடையேயான தொடை வகைகளை பொறுத்து அவை 11 வகைப்படும். அளவடி என்றால் 4 சீர்கள் கொண்ட ஓர் அடி. எனவே உரட்சி தொடை வகையில் ஓர் அளவடியில் 4 சீர்களுக்கு இடையேயான தொடை வகைகளை பொறுத்து அவை 11 வகைப்படும். கீழ்கண்ட வகை. இணைத்தொடை. முதல் மற்றும் இரண்டாம் சீர்களுக்கிடையே தொடை வரும். பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று, கடையினை, கடைக்கூழை, இடைப்புணர்பின் ஆகிய 11 வகையான தொடைகள் அமைந்துள்ளன. அவற்றுக்கு அமைதற்கேயான சீர்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் பயிற்சியின் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளுக்கு எந்த வகையான தொடைகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால், ஒருவு மோனை. அகர முதல் சீரின் முதல் எழுத்து. ஆதி முதல் அடியின் கடைசி சீர். அவை இரண்டும் அ ஆ என்று மோனையில் வந்துள்ளன. எனவே இது முதல் மற்றும் 4ஆம் சீர்களுக்கு இடையான மோனைத்தொடை. எனவே இது உருவு மோனை எனப்படும். பகவன் முதற்றே உலகு. பகவன் அகர. எனவே 2 அடிகளுக்கிடையேயான முதல் சீர்களின் இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வந்துள்ளன. எனவே இது முதல் தொடை எதுகை எனப்படும்.
உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளி காட்சியை கண்டதற்கு நன்றிகள். உங்கள் கேள்விகளையும் ஐயங்களையும் இந்த காணொளி காட்சியின் மறுமொழி பகுதியில் இடுங்கள், விவாதிப்போம். நன்றிகள். வணக்கம்.